வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வெயிலே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே நல்லா அருமையான வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இவ்வளோ சின்னதாக போட்டு நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களாம் வத்தல் போட முடியும். அந்த மாதிரி உள்ளவங்க கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற அனல்லையே அருமையான வத்தல் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த அருமையான வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் நைஸாக எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா லேசான சின்ன கொரகொரப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் மஞ்சு வரும். இப்போ அந்த ஜவ்வரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எந்த டம்ளரால் ஜவ்வரிசி எடுத்துருந்தோமோ அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த ஜவ்வரிசி மாவை கரைச்சி விட்டுருங்க. இப்போ நான் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டனா இன்னும் 2 சேர்த்துக்கிறதா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 4 டம்ளர் அளவுக்கு அதே டம்ளரால் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த ஜவ்வரிசி வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா ஜவ்வரிசி மாவை கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கலந்து விட்டுருங்க. உடனே கலந்து விடுங்க. நமக்கு தண்ணி கொதிச்சிருக்கிறதால கட்டி பிடிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு பார்த்தா நான் கலந்து விட்டுறேன். கட்டி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்துட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும். அதே சமயத்தில் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு மாம்பு ஊற்றும் போது உங்களுக்கு எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ வெந்துட்ட பிறகு நல்லா கலர் மாறி இருக்க பிறகு அதே சமயத்தில் கட்டி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு ஜவ்வரிசி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக வேகாமல் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வத்தல் காய வச்சு எடுக்கும்போது உடஞ்சி போயிடும். இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வேட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி மாவில் இந்த மாதிரி சட்னி கரண்டியால் ஒரு சின்ன கரண்டி எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் ரொம்ப மெல்லுசாயிட்டு காஞ்ச வரைக்கும் துணியை விட்டு எடுக்க முடியாது. இப்போ நான் பூரா ஜவ்வரிசி மாவுமே ஊற்றிட்டேன். இது இப்போ நான் முதல் நாள் காலையில் ஊற்றிருக்கேன். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஃபேன் காற்றுலேயே போட்டு வைங்க. நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ நமக்கு சம்மர் நல்லா வெயில் அடிக்கிறதால வீட்டில் இருக்கிற அனல்லையே நல்லா காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ துணியை விட்டு எடுக்கிறதுக்காக ரிவர்ஸில் இந்த மாதிரிலாம் தண்ணி தெளித்து விட்டு 2 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நமக்கு அரிசி மாவு மாதிரி உடனே எடுக்க முடியாது. ஜவ்வரிசி கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கிறதால ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டிங்கன்னா அந்த மாதிரி துணியை நீக்கி விட்டு எடுக்கும்போது நமக்கு வத்தல் உடையாமல் நல்லா முழுசாகவே எடுக்கிறதுக்கு வரும். லைட்டாக துணியை நீக்கி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் துணியில் மீதமுள்ள எல்லா வத்தலையுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா வத்தலையுமே எடுத்துகிட்டு வேறு ஒரு வேட்டி போட்டுட்டு அதில் ஒன்றையுமே தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாதபடி ஒவ்வொரு வத்தலையும் தனித்தனியாக போட்டு விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு ஜன்னல் ஓரத்தில் அந்த மாதிரி வெயில் இருந்தால் அந்த மாதிரி வெயிலில் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போட்டிங்கன்னா காஞ்சிட்டு பிறகு 2 நாளாக காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சி வந்துருச்சு. நீங்கள் கையில் இப்படி வத்தலை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா காய விட்டுடணும். உங்களுக்கு எங்கேயாவது வெயிலில் வைக்க மாதிரி இருந்தால் துணியை விட்டு எடுத்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமே. காய வச்சு எடுக்கும்போது 1 வருஷமானால் கூட நமக்கு கெட்டு போகாது. நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் பொரிச்சு எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளை வெளியேறுன்னு. நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டிருந்தோம் பொரியும் போது பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு நல்லா சுவையான வெயிலே இல்லாமல் அருமையான ஜவ்வரிசி வத்தல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.